ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு தேவையான A to Z டிப்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அகல் லீக் ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும், நம்ம புது அகல் வாங்கினோம்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாமே நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒன்றையும் ஃபஸ்ட்டு டிப் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். புது அகல் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு அது நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஏர் பபுள் வரும், அந்த மண் தானே அது. ஸோ அது எல்லா தண்ணியும் உறிஞ்சி அது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அதனால் நம்ம ஒரு 1 ஹவராச்சும் அந்த மாதிரி தண்ணியில் இதை மாதிரி ஊற வச்சுருங்க. 2 அகலும் நல்லா மூழ்கிற மாதிரி அந்த தண்ணியை வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அது காஞ்சி வரும். இதேமாரி ஃபுல்லாக அது மூழ்கி இருக்கணும் அந்த தண்ணியில். இதேமாரி வச்சுருங்க. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி பார்த்திங்கன்னா, அகல் விளக்கு நம்ம எண்ணெயாக இருக்கும். எண்ணெய் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே எண்ணெயாக இருக்கும். இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா அகல் விளக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் 2 விளக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளவு விளக்கு இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் ஆகும். ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கங்க. சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அது ஊற்றிக்கங்க. அப்புறம் கொஞ்சமாக பேஸ்ட்டு, இது போதுங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்கள் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி மட்டும்தான் தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அவ்வளோது எண்ணெயும் போகும். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹேர். ஸோ அதே மெத்தடு தான் இதில் நம்ம பேஸ்ட்டும் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் அழகாக எடுத்துரும். அதனால் நம்ம ரொம்ப தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ, இல்லை உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக முதல் நாள் நைட்டு வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்காதீங்க எப்பொழுதுமே. ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா எண்ணெயை ரொம்ப உறிஞ்சிடும். ஸோ அதனால் நிழல்லையே வளர்த்துங்க. வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளாத் போட்டோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு துணி மேலே போட்டு இது மாதிரி காய வைங்க. லைட்டாக தொடச்சிட்டு காய வச்சிங்கனாலே போதும். அதுக்கு சன்லைட் தேவையில்ல. காய வைக்கணும்னு அதுமாரி காய வைக்காதீங்க. இதேமாரி பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிட்டுன்னு. இதுக்கு காரணமே கஞ்சி தான், சாதம் வடித்த கஞ்சி. நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சியே போதும். இது அகல் விளக்கு மட்டும் இல்லை, ஹேருக்குமே யூஸ் பண்ணுறப்ப அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெயில் பாலிஷ் போடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த விளக்கேற்றுறப்ப லீக்கேஜ் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கும். நான் இப்போ எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டாக நான் நிறைய டிப்ஸு சொல்கிறேன். எல்லா டிப்ஸ்லேருந்தும் ஒரு விளக்கு உங்களுக்கு ஏற்றியும் காமிச்சிருவேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அகலில் பார்த்திங்கன்னா நான் பிளேட்டு யூஸ் பண்ணி கீழே ஒரு பிளேட்டு வச்சு வைக்கிறனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக் இல்லாமல் இருக்கும். ஆயில் அந்த தரையில் படாது. சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா வழுக்கிட்டு விடுறது கூட இந்தமாரி டைமில் உண்டு. ஸோ அதுமாரி இதேமாரி குட்டி குட்டி பிளேட் இருந்தாலும் அழகாக ஒரு நில வாசலில் ஏற்றுறப்பெல்லாம் இந்தமாரியும் வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்தமாரி பிஸ்கட் பாக்கெட் வாங்கினது இருந்துச்சுன்னா அது உள்ளார பார்த்திங்கன்னா இந்தமாரி அட்டை இருக்கும். இந்தமாரி அட்டை இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு அட்டை, அதை உங்களுக்கு தகுந்த அளவுக்கு அந்த அகலுக்கு தகுந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை கூட ஷீட்டாக நம்ம ஒவ்வொரு அகலுக்கு கீழேயும் இந்தமாரி வச்சிங்கன்னா எண்ணெய் லீக்கேஜ் தரையில் இருக்காது. அப்படியே லீக் ஆனாலும் இந்த அட்டையில் தான் லீக் ஆகும். இந்த மெத்தடுமே நல்லா ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஒரு 29 விளக்கு ஏற்றுறோம், 21 விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இதேமாரி பெரிய அகல்னால் பெரிய அகல், சின்ன அகல்னா சின்ன அகல், இந்தமாதிரி ஏற்றுறப்பையும் இதாக இருக்கும். அப்புறம் இந்த கவர் இருக்குல்ல, இதுவுமே பார்த்திங்கன்னா எண்ணெயை லீக் ஆகாது. ஸோ அதையுமே கட் பண்ணி உங்களுக்கு சர்க்கிள்னால் சர்க்கிள், ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் ஸ்கொயர் ஷேப், எவ்வளோ சைஸு வேணாலும் கட் பண்ணி இந்தமாரி ஷீட்டு ஏதாவது தூக்கி போடுறது எந்த விதமாக இருந்தாலுமே அதை நம்ம இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரியும் கட் பண்ணி ஏற்றுனீங்கனாலும் லீக் ஆகாது. இன்னொரு மெத்தட்னா அலுமினியம் ஃபாயில். இது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பேக்கேஜில் வந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இருக்குனாலும் அந்த அகலை எடுத்து ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணிட்டு அது மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு கப்பு மாரி கிடச்சிரும்.
ஏன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே மடங்கும்ல. ஸோ நம்ம கை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த அகலுக்கு தகுந்த அளவுக்கு அந்த அகல் அப்படியே மோல்டு மாரி அப்படியே ஆகிடும். ஸோ இந்த மெத்தட்லேயும் பார்த்திங்கன்னா லீக் ஆகாது. எதாக இருந்தாலும் ஆயிலெலாம் லீக் ஆனிச்சுனாலும் இந்த கப்பு மாரி இருக்கிற இடத்துலையே ஸ்டோர் ஆகிக்கும். நீங்கள் அந்த ஆயிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நிறைய மெத்தட் பார்த்துட்டோம். நெயில் பாலிஷு, பிளேட் எல்லாமே. இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் நம்ம ஃபுட்டு வாங்குறப்ப பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ கொடுப்பாங்க. அதோட மூடி இருந்துச்சுனாலும் நீங்கள் அடியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பொட்டு வைக்கிறதுக்கு என்ன தான் நம்ம பட்ஸு யூஸ் பண்ணாலும் நம்ம கையால் வைக்கிற மாதிரி ஈஸியாக வர மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அது லிக்விடாக கலந்து அது ரொம்ப சிரமம். ஆனால் நான் கையில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ என் மைண்டுக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி கைப்படாமல் வைக்கிறோமே தவிர. ஆனால் அழகாக இருக்கிறது அப்படின்னா கையால் வைக்கிறது தான். யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கையால் வைக்கிறது தான் பிடிக்கும். ரொம்பவும் பர்ஃபெக்டாக அந்த பொட்டு வர மாதிரி இருக்கும். மோதிர விரலால் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதேமாரியே நம்ம வச்சுக்கலாம். சூப்பர், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ஊற வச்சோமா அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம அது மாதிரியே ஒரு துணி வச்சு தான் துடைக்கணும். துடைச்சிட்டு இதையுமே வெயிலில் புதுசையுமே வெயிலில் காய வைக்கக்கூடாது. இதேமாரி பார்த்திங்கன்னா திரி மேடைன்னு விற்கிது. அதை வச்சு ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா சென்டரில் எரியிறப்ப இந்த அகலோட அந்த பகுதி வந்து கருவி போகாமல் அழகாக இருக்கும். நடுவில் எரியிறப்ப காற்றுல கூட அணையாமல் உள்ளாரையே அழகாக எரியும். இந்தமாரி இருந்தாலும் வாங்கிக்கங்க. இதுக்கு பதிலாக ஊக்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுமாரி இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ என்னெல்லாம் மெத்தட் காமிச்சனோ எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி விளக்கும் ஏற்றி காமிக்கிறேன். இப்போ கோலம் போட்டாச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டு மாரி ரெடி பண்ணோம்ல, அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு. ஸோ அதை வச்சு நான் ஏற்றிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லை. அடுத்ததும் அதுமாரி உங்களுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதேமாரி அழகாக கோலம் போட்டு நம்ம சூப்பராக ஏற்றலாம். அடுத்த மெத்தட்லையும் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டோட அந்த மேல் பகுதியில் உள்ள கவர் மட்டும் கட் பண்ணோம்ல அதுவும் பாருங்கள் எண்ணெய் வந்து வெளியிலலாம் லீக் ஆகாது. இது பேஸ்ட் பாக்ஸோட மூடி இதேமாரி வச்சும் ஏற்றலாம். இதுலேயும் உங்களுக்கு எந்த லீக்கேஜும் வராது. இது பார்த்திங்கன்னா அட்டை கட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதுதான் இதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், லீக்கேஜ் இருக்காது. அடுத்தது வந்து ஒரு நம்மள்ட்ட இருக்கிற குட்டி பிளேட்டு அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி நிலவாசலுக்கு மட்டுமாச்சும் இந்தமாரி ஸ்பெஷலாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதேமாரி உங்களுக்கு இதில் காமிச்சதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணுங்கள். நெயில் பாலிஷுமே அந்த குட்டி அகல் இருக்குல்ல, அதில் தான் நான் போட்டிருக்கேன். அதனால தான் அந்த அட்டையில் கொஞ்சம் கூட லீக் ஆகலை. இது கூட அந்த அகலோட சூடில் வந்து இப்படி இருக்கே தவிர லீக்கேஜ் இல்லை. அந்த அகலில் எரிய நம்மளுக்கு சூடோட வேர்வை தான் அது, எண்ணெய் கிடையாது. ஸோ இதில் காமிச்சிருக்க எல்லா மெத்தடுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே அழகாக எரியுது. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் இருக்குன்னா நெயில் பாலிஷ் போடுங்க. இல்லை என்கிட்ட ஒரு ஷீட்டு தான் இருக்குது அப்படின்னா அதை போட்டு அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஏற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தீப திருநாளை கொண்டாடுங்க. பாருங்கள், அகல் வாசலில் அந்த பெருசாக இருந்துச்சு அகல், அது ரெண்டுத்தையுமே நிலவாசல் பக்கத்தில் ஏற்றிருக்கேன். அட்டையை தான் போட்டிருக்கேன் கீழே. அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணோம்ல அந்த அட்டையை போட்டிருக்கேன். ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கூட லீக் ஆகலை. ஏன்னா நம்ம நிழல்லே உலர்த்தணும்ல. வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த அகல் விளக்கு வந்து திரும்ப அந்த எண்ணெயை உரியும், லீக் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு அதில் தண்ணியோட ஈரப்பதம் இருக்குது அந்த அகலில். இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை ஊற்றுறப்ப அது லீக் ஆகாமல் அப்படியே இருந்துக்குது. இந்த மெத்தட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி